அண்மைச் செய்தி. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். விடிந்ததும் இதுபோன்ற செய்தியை கேட்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு உள்ளது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாகிவிட்டது தமிழ்நாடு என்றும், சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்துள்ளதாகவும், இந்த புதிய அரசு அறிந்துள்ளதா என்பது சந்தேகமாக உள்ளதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கனிமொழி எம்பி கூறியுள்ளார். விடிந்ததும் இதுபோன்ற செய்தியை கேட்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு உள்ளது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகிவிட்டது தமிழ்நாடு என்றும், சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்துள்ளதை இந்த புதிய அரசு அறிந்துள்ளதா என்பதே சந்தேகமாக இருப்பதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.